அம்மாவோட ஹெல்த் பிஃபோர் அண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சிக்கு பேபி ஃபியூச்சரில் என்ன இம்பேக்ட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Before pregnancy is ஸோ நார்மலாக லேடிஸ் எல்லோரும் நார்மலாக தானே இருக்கும், எதுக்கு ஹெல்த் செக்கப்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்த் செக்கப் நெசசரின்னு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்க டாக்டர்? ஒரு உமனுக்கு மட்டும் ஒரு மேனோட வித்தியாசமாக இருக்கிறது ஒன்று தாண்டி அவங்க லைஃப் ஸ்டேஜஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ டாக்டர் டி, எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. அடலசன்ட் ஏஜில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எனக்கும் 2 கிட்ஸ் இருக்காங்க. அது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பேரண்டிங் இஸ் வெரி பர்சனலைஸ் சொல்யூஷன். நோ ஒன் சைல்டு இஸ் சிமிலர் டு த அதர் சைல்டு. ஒரே வீட்டிலே கூட இது ஒரு பெரிய சேலஞ்ச் பேரண்டிங் ஓவரால் அண்ட் வேரியபிள். ரெண்டாவது, அடலசன்ஸ் வந்து ஒரு ஹெர்குலியன் டாஸ்க். ஒரு சுனாமியை வீட்லயே வச்சு வளர்த்துற மாதிரி ஆக்சுவலி. ஸோ இங்க என்ன பெட்டரா பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள். உங்க ஃபேமிலியில 1 or 2, 3 சில்ட்ரன் இருக்காங்க, வாட் எவர் இட் இஸ், கிவ் ஈக்குவாலிட்டி. அந்த ஒரு சைல்டு எல்டரோ இல்லை யங்கரோ, இது அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் வேண்டாம். ஒரு பொண்ணோ பையனோ டிஸ்கிரிமினேஷன் வேண்டாம். சிம்பிள் திங், அதை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ரெண்டாவது, ஓப்பன் கம்யூனிகேஷன். நீங்க அதுக்காக உடனே வாடா நிறைய ஃப்ரெண்டு நானும் நீயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறோம், வேண்டாம். அது யூ பிளே யோர் ரோல். ஐம் அ பேரண்ட்னா நான் ஒன்றும் பெரிய பாஸ் கிடையாது. ஜஸ்ட் 20-25 இயர்ஸ் உங்களுக்கு முன்னாடி பிறந்திருக்கேன். நானும் எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கேன் லைஃப்ல. ஸோ நீங்க பெரிய லெக்சர் கொடுக்க போறேன், பெரிய எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது இல்லை. லெட் அஸ் ஃபிகர் இட் அவுட் டுகெதர். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணனா பெட்டர் தேன் நான் சொல்றதை நீ கேளு, இல்ல வா நீ என் ஃப்ரெண்டு, ஸோ அதனால நீ எல்லாம் எனக்கு சொல்லு, நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ரெண்டுமே ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்றேன். ஸோ லெட் அஸ் ஃபிகர் இட் அவுட் டுகெதர்ங்கும் போது 2 பேருமே ஒரு கியூரியாசிட்டியோட லைஃப் அப்ரோச் பண்ணுவீங்க. அண்ட் when they need to be given a very tough no for an answer, நீங்க கொடுப்பீங்க because you're still a parent at that time. அந்த protective zoneக்கு நீங்க போவீங்க. And ரொம்ப important is communication. So talk more, try to understand. ஏன்னா ஒரு டைமும் children observe your children. Sometimes நிறைய டைம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு just observe without judgment and don't go poke your nose all the time. எனக்கு தெரிஞ்ச சில அட்வைஸ் ஆர் டிப்ஸ் இது இவ்வளோதான். இட் அகெயின் வேரிஸ் ஃப்ரம் சைல்டு டு சைல்டு. தேங்க்யூ டாக்டர். அம்மாவோட ஹெல்த் பிஃபோர் அண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சிக்கு பேபி ஃபியூச்சரில் என்ன இம்பேக்ட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஃபோர் ப்ரெக்னென்சி இஸ் வெரி ஆப்டிமல் ஃபார் சம்படி டு ஹாவ் அ வெரி நார்மல் குட் ஹெல்த். ஏன்னா அதோட ஊசைட் ஒரு எக்கோட குவாலிட்டியே அந்த ப்ரீ ப்ரெக்னென்சியோட ஹெல்த் டிட்டர்மைன்ஸ் ஐடியல் பாடி வெயிட் அண்ட் மற்ற எந்த கோமார்பிடிட்டிஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். அம்மா as well as அப்பா, again it is applicable. So habits like whatever, even sleep and stress is a very important role. So இது pre-pregnancy வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். பிரெக்னன்சில ஒரு மதரோட ஹெல்த்தோ டயட்டோ எவ்ரிதிங் ஹேஸ் எஃபெக்ட் ஆன் த பேபி. பார்கஸ் ஹைப்போதேசிஸ்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது இப்போ ஃபீட்டல் ஆரிஜின்ஸ் ஆஃப் அடல்ட் டிசீசஸ், லேட்டர் ஆன் நம்மளுக்கு கேன்சரோ இல்லை ஹார்ட் டிசீஸோ, ஹைப்பர் டென்ஷன், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், இந்த மாதிரி எத்தெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது இட் இஸ் டிட்டர்மைன்ட் பிரெக்னன்சி அப்போ. மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் அந்த பேபிஸ் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனை பொறுத்து. ஸோ இதை அந்த ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் லைஃப் பிரெக்னன்சிலிருந்து பேபிக்கு 2 வயசு ஆகிறது. ஸோ அந்த 1000 நாட்கள் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இன் predicting all these later diseases. இதுவுமே சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது, you are not what your mother ate, you are what your grandmother ate. ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்ல, ஃபியூச்சர் ஹெல்த்ல நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் சாப்பிட்டது இருக்கு. ஸோ நம்மளோட ஹெல்த் நம்மளுக்கு வரப்போற ஜென்ரேஷன்ஸ் அத்தனைக்குமே அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இன்னைக்கு சயின்ஸ் சொல்ற ஒரு விஷயம். ஸோ அதை எவ்வளோ கவனமா நம்ம பார்த்துக்கணுமோ அது பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஷோர் டாக்டர், கண்டிப்பா. ஸோ நார்மலாக லேடிஸ் எல்லாரும் நார்மலாக தானே இருக்கும், எதுக்கு ஹெல்த் செக்கப்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்த் செக்கப் நெசசரின்னு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்க டாக்டர்?
ஓகே. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க நோட் பண்ணணும். ஒரு உமனுக்கு மட்டும் ஒரு மேனோட வித்தியாசமா இருக்கிறது ஒண்ணு, அவங்க பீரியட்ஸ் வரங்காட்டி ஒரு சைக்கிளிக்கல் பேட்டர்ன் ஒண்ணு. அதை தாண்டி அவங்க லைஃப் ஸ்டேஜஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க ஹார்மோனல் பிளே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது. பிரெக்னன்சி எடுத்துக்கோங்க, போஸ்ட்மார்ட்டம் எடுத்துக்கோங்க, ப்ரீ பிரெக்னன்சி எடுத்துக்கோங்க, பெரிமெனோபாஸ் எடுத்துக்கோங்க, போஸ்ட் மெனோபாஸ் எடுத்துக்கோங்க. அவங்களோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸே எவ்ரிதிங் இஸ் வித்தியாசமா வேற ஏதாவது இருக்க போகுது. வெரி சேஞ்சிங் ஒண்ணு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப காமனஸ்ட் ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர், சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாயோட கேன்சர், இதை எல்லாமே ரொம்ப ஏர்லியரா டிடெக்ட் பண்ண முடியும். அதுல கேன்சர் சர்விக்ஸ் எடுத்தீங்கன்னா வேக்சின் ப்ரிவென்டபிள். ஸோ நீங்க வேக்சின் போடுறதும் பாப்ஸ்மியருங்கிற ஒரு டெஸ்ட்ல ஸ்கிரீன் பண்ணிட்டே 3 years once பண்றதுனாலையும் ஏர்லி ஸ்டேஜ் கேன்சரை யூ கேன் ஐடென்டிஃபை அண்ட் ட்ரீட் ரொம்ப ஏர்லியரா. இன்னொன்னு பிரெஸ்ட் கேன்சர் செல்ஃப் எக்ஸாமினேஷனோ, ஒரு பிரெஸ்ட் அல்ட்ராசவுண்டோ, ஈவன் அதே மாதிரி ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமனோ, இதெல்லாம் பண்ணும்போது ஏர்லியரா ஏதோ சைலண்ட் கேன்சர்ஸ், ஒவேரியன் கேன்சர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க ஏர்லியர் டிடெக்ட் பண்ணலாம். இந்த ஃபேஸஸே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம எப்ப நார்மல்னு நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதே இஸ் வெரி வேரியபிள். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லயும் அந்த நார்மல்சி வேற மாதிரி இருக்கும், பர்சனே வேற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். when you are pregnant you be a different person, after delivery you feel you're a different person, when you're 40 and above you're a completely different person, once your periods have stopped you're a completely different person. இப்படி இருக்கும்போது இந்த சேஞ்சஸ் நார்மலா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் டூல்ஸோட, ஒரு டயக்னோஸ்டிக்ஸோட, லேபோரட்டரியோ சரி, ஸ்கேன்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னா you will be able to catch any disease very early. எதையாவது ஏர்லியா நீங்க டிடெக்ட் பண்ணீங்கன்னா ட்ரீட்டபிள் அண்ட் the outcome is so much better. அதனால கண்டிப்பா ஸ்கிரீனிங் அண்ட் ப்ரிவென்ஷனுக்காக ஏர்லி செக்அப்ஸ் ஆர் ரெக்கமெண்டட். கண்டிப்பா. இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஸோ ஒர்க், ஹோம், கிட்ஸ் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம எப்படி செல்ஃப் கேர் பண்ணணும், அது கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். ஓ மை காட், இது எவ்ரிபடி query and question தான் இது. Why you should be a superwoman? Do it all, have it all. Why first? So choose your plate. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுங்க. எல்லாமே ஒரே டைம் வேணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஃபேஸ்ல நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் what you want. You don't have to be a superwoman. So that is a disease. நீங்க எல்லாமே நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அது பண்ணணும். ஐ திங்க் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மேல வைக்கிறது, உங்களை மேல திணிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் 24 hours தான் இருக்கு, ஒரு லிமிட்டட் கேப்பபிலிட்டி தான் இருக்கு. நெக்ஸ்ட் திங், யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப் அண்ட் டெலிகேட். நீங்க மட்டுமே பண்ண முடிஞ்சது இருக்கும், அதை நீங்க பண்ணுங்க. எதை நீங்க அவுட் சோர்ஸ் பண்ண முடியும், யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்க முடியும், இந்த மாதிரி டெலிகேட் பண்ண முடியும், நீங்க அதை பண்ணிக்கலாம். இதை தாண்டி why self-care is so important na, only if you are fine and functional நீங்க ஆப்டிமமா எதையுமே செய்ய முடியும். ஸோ அதுதான் priority 1. everything else is priority 2. So in the prioritization ரொம்ப important. You don't have to always do work-life balance every day. Some time I even don't want to divide it like this because everything is life. Whether you work or don't work, everything is life. So இது நீங்க எப்படி பார்க்கலாம்னா, if sometimes work is consuming you fully, it is okay. You have an alternate mechanism to handle the family. So sometimes you have left your career and still just doing parenting. You just want to stay at home. It's a choice you made. It's your priority that time. It is okay. Your choice is okay. You don't have to do everything at the same time. You can choose. In different phases, something can be a very important priority when you can go all in also. So in the mindset first நம்ம வந்தோம்னா, we will not struggle between I have to be perfect, picture perfect every time. இவ்வளவுதான் பண்ண முடியும். When you're doing parenting, that is a full-time job. Then you want to do career life, you want to be extremely successful, then I think you have to put yourself there fully. So this has to be, you need to put that choice first. எது முக்கியம் இந்த ஃபேஸ்ல, and it can be changing. So this is my idea. So see what works for you. இதுல செல்ஃப் கேரிங் எப்படி மேம் பண்றது? எப்படி எப்பவுமே செல்ஃப் கேர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, எல்லா ஃபேஸஸ் இருந்தாலும் சரி. ஸோ செல்ஃப் கேர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா ஒரு நாளைக்கு ஐ திங்க் 40 to 50 minutes a day நம்மளுக்காக எடுத்துக்க முடியும் ஃபுல் டேல. ஸோ 24 hours அந்த 1 hour கூட நம்மளுக்காக கொடுக்க முடியாது அப்படின்னா, then we are doing something fundamentally wrong. So when that is your priority, the 40 to 45 minutes you can incorporate some physical activity, some planning for a good diet, some space for your emotional well-being, quality relationships.
இது நான் இவ்வளவுதான் என்னோட ப்ரையாரிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு குவாலிட்டி ரிலேஷன்ஷிப், குவாலிட்டி டயட், ஒரு ஸ்பேஸ் ஃபார் சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸசைஸ். ஐ திங்க் திஸ் இஸ் செல்ஃப் கேர் ஃபார் மீ. அதுக்கப்புறம் எல்லா க்ரூமிங்கும் ஆக்சசரிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா. யூ வாண்ட் லுக் குட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நீங்க. ஸோ அது இல்லைன்னா பட் திஸ் இஸ் ஃபண்டமெண்டல். ஸோ 1 hour கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டாக்டர் நீங்க சொன்னது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு.